flat belt design. Important topic in case of first unit. Yeah, very important topic. So let's start. So design of flat belt. Yeah. Design procedure வந்து எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும்டா. You can solve the problem. Flat belt design. What is the design procedures? அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். Flat belt எல்லாம் தெரியும் உங்களுக்கு. What is flat belt? What is pulley belt? So flat belt drive we are going to design. So you should design pulley as well as belt. So mainly பார்த்தீங்கன்னா two different procedure. இதில் வந்து already ஒரு procedure வந்து you studied in K1 based on power and tension in tight side, tension in slack side, that is power equal to T1 minus T2 into VU and T1 by T2 equal to power mu theta. The end equation use பண்ணி you can go for find the thickness of the belt and everything. That method is called as your basic equation based one. So next one is using manufacturing data. That is your basic design. Yeah. So manufacturing பண்றது data base பண்ணி அது we can say that data book base பண்ணி how we are going to design a flat belt. இன்னொன்று equation இன்னொன்று data book ரெண்டுமே கேட்கலாம். equations base பண்ணிருக்கிறது we already studied in the DME படிச்சிருக்கேன், KOM படிச்சிருக்கேன். Same procedure. Power equal to T1 minus T2 into VU and T1 by T2 equal to power mu theta. Initial tension எதுனா எப்படி யூஸ் பண்ணுவீங்க இதெல்லாமே அதெல்லாம் வந்து basic equations base பண்ணி. So as today we will see what manufacturing data base பண்ணி how we are going to design the data. Okay, ஒரு 10 ஸ்டெப்னு வச்சுக்க. 10 ஸ்டெப் what is that 10 step you will understand and you by heart it, then only you can solve based on full based on data. So mainly manufacturing data. So first one is selection of pulley diameter. Selection of pulley diameter. This is depends upon the problem. Maybe probably there may be given power tension like that. From that we can find the V value, then we can find B value. Otherwise in speed மட்டும்தான் கொடுத்திருக்கேன். There is no other items I have. அப்படின்னா we can take from data book page number 7.52. இதுதான் இருக்கும் data book page number 7.52 இப்படிதான் இருக்கும். ஓகேவா? So number of plies நான் என்ன சொன்னேன் அவருக்கா லேயர் பை லேயரா. ஓகேவா? அதாவது எத்தனை லேயர் இருக்கு அந்த பெல்ட்டுக்கு. ஓகேவா? மேபி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து லெதர் மெட்டீரியல், அடுத்த லேயர் வந்து காப்பர் வயர் வச்சுருப்பாங்க, அடுத்ததுல மறுபடியும் எத்தனை லேயர் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பெல்ட் ஸ்பீடுக்கு எவ்வளோ டயமீட்டர், அதாவது பெல்ட் ஸ்பீடு வந்து சப்போஸ் 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு, ஃப்ளை எனக்கு 60 இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை டயமீட்டர். புரியுதுல ஐடியா புரியுது இல்லையா? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் மினிமம் புள்ளி டயமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி we can take, otherwise we யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது புள்ளி கண்டுபிடிக்கும் பண்ணோம்ல பவர்ல இருந்து கொடுத்துருக்க டேட்டா பேஸ், இது எனக்குமே எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து ஸ்பீடு மட்டும்தான் தெரியும், வெலாசிட்டி மட்டும்தான் தெரியும், ஒரு நம்பர் ஆஃப் ப்ரைஸ் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் யூட்டிலைஸ் these equations. ஓகேவா? தட் இஸ் மெயின்லி அதாவது டேட்டா புக்கு ஓப்பன் பண்ணுறேன், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வெயிட், சப்போஸ் எனக்கு எதுவுமே கொடுக்கல, ஸ்பீடு கொடுக்கல, வெலாசிட்டி கொடுக்கல, எதுவுமே எனக்கு தெரியாது, how can you solve அப்படி கேட்டுச்சுன்னா I will show you data book. வந்து 7th chapter. ஓகேவா? data bookல இதுக்காக 7th chapter. Okay, 7th chapter. Chapter 7. After 7 we have belt and pulley. So இது அவனுக்கு வந்து first page 7.52. this page number is 7.52. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற செகண்ட் இந்த டேபிள் தான் நாங்கள் கால் பண்ணி பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எனக்கு கொடுத்துருங்க ஸ்பீடெல்லாம் எதுவுமே கொடுக்கல, நான் என்ன பண்ணுறது சார்னு கேட்டேன்னா இங்கே பாருங்களேன், பெல்ட் ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு டேட்டா புக். ஃபார் எஃபிஷியன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் த ஃபிளாட் பெல்ட் ஸ்பீட் ஷுட் பி இன் பிட்வீன் 7.5 and 22.5. இதான் அவனுக்கு வந்து எஃபிஷியன்ட் ஸ்பீடுக்காக. ஸோ எனக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே தெரியாது, just simply there's a design a flat belt. So நான் என்ன அசியூம் பண்ணோம், the speed should be
for efficient speed should be 70 into 22. So efficient speed எவ்வளவு இருக்கும் 70 into 22. So 70 into 22 என்ன இருக்கு only 20 meter per second மட்டும்தான் நம்மகிட்ட data இருக்கு ஓகேவா. So I can take these diameter, that is 112, 180, 250. This is my diameter. You can assume the number of flies. Depends upon your power. Power base பண்ணி you can assume number of flies. அது எங்க செலவு பண்ணணும் இங்க செலவு பண்ணணும் அது சொல்லி தர எப்படி. So this is depends upon the belt width. ஓகேவா. So இதுல இருந்து you can assume. Maybe speed கொடுத்தேன்னா speed கொடுத்த மாதிரி you can take. So this is your step, first step. This is your first step. That is first you are going to find diameter based on your speed. Next step, calculation of design power. That is design power. What is this design power? First things you should understand the data BTS பொறுத்தவரைக்கும் design ஓகேவா. டிசைன் பவர் ஒன்று இருக்கு, ரேட்டட் பவர் ஒன்று இருக்கு. அதாவது உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க பவர் ஒன்று இருக்கும், பட் வந்து நீ டிசைன் பண்றது இன்னொரு பவருக்கு டிசைன் பண்ணலாம் ஓகேவா. தட் இஸ் டிசைன் பவர். என்ன வேரியேஷனா சப்போஸ் ஒரு 10 கிலோ வாட் கொடுத்துருக்க பவர் வி ஆர் கோயிங் டு டிசைன் ஃபார் 10 கிலோ வாட். மேபி ஒன் பெல்ட்டாக இருக்கலாம், ஸ்க்ரூவாக இருக்கலாம், ஒரு கியராக இருக்கலாம், எனி திங் வாட் எவர் இட் மேபி ஓகேவா. ஸோ வி ஆர் கோயிங் டு டிசைன் ஃபார் 20 கிலோ வாட். 20 கிலோ வாட்டுக்கு டிசைன் பண்ண போகிறோம். பட் அந்த 20 கிலோ வாட்டோட சேர்த்து மேபி வந்து லாட் ஆஃப் சர்வீஸ் ஃபேக்டர்ஸ் இஸ் தட் பேஸ்ட் அப்பான் லோட் சர்வீஸ் ஃபேக்டர், மேபி ஆங்கிள் ஆஃப் கரெக்ஷன் ஃபேக்டர், surface finish factor, lubrication factor, springs factor. These are lot of factors is there. இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே என்ன ஆகுனா ஒன்று இந்த கொடுத்துருக்க பவரை கம்மி பண்ணிக்கும், இல்லாட்டி என்ன ஆகுனா அதோட எஃபெக்ட் கூட இதில் சேர்த்துக்கும். மேபி 20 கிலோ வாட்டுக்கு அதோட எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து வரும்போது 20 கிலோ வாட் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் மேலே. ஸோ யூ ஷுட் டிசைன் ஃபார் தட் 25 கிலோ வாட். 20 எடுத்து 20 தான் கொடுத்துருக்க மிஷின்லேருந்து, பட் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி என்ன வருது 25 கிலோ வாட்டோட இன்புட் எனக்கு மிஷின் மேலே வருது. ஸோ யூ ஷுட் டிசைன் தட் மிஷின் பேஸ்ட் ஆன் 25 கிலோ வாட். தட் இஸ் நத்திங் பட் டிசைன். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபிளாட் பெல்ட் ஐ ஹியர் சி வாட் இஸ் தி டிசைன் கிலோ வாட்னா ரேட்டட் பவர். தட் இஸ் திஸ் நாட் டிசைன் பவர் ஓகேவா. கேடபிள்யூன்னு கொடுத்துரு கிலோ வாட், தட் இஸ் பவர் ஆக்சுவலி. டிசைன் பவர் ஈக்குவல் டு rated power into load correction factor divided by arc of contact factor small pulley factor. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்தே we can identify design power, rated power எது மல்டிப்ளை ஆகுது, லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் மட்டும் மல்டிப்ளை ஆகுது. ஸோ in this we can identify design power, அதாவது கொடுத்திருக்க பவர் வந்து based on load correction factorனால இன்க்ரீஸ் ஆகுது. அதர் ஃபேக்டர் arc of contact factor and small pulley factorனால கம்மி ஆகுது. இது இல்லையா ஓகேவா. ஸோ ஆர்கோ ஃபேக்டரும் ஸ்மால் புள்ளி ஃபேக்டரும் இது ரெண்டு பேஸ் பண்ணி கம்மியாகுது, பட் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் பேஸ் பண்ணி அதிகமாகுது. ஸோ இக்குவேஷன் இஸ் நாட் பட் கேடபிள்யூ ஈக்குவல் டு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் டிவைட் பை ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இன்டூ ஸ்மால் புள்ளி டயமீட்டர் ஃபேக்டர். ஸோ லோடு நல்லா வச்சுக்க, எந்த இக்குவேஷனாலும் சரி சிம்பிளாக சொல்ல லோடு ரிலேட்டட் திங்ஸ், லோடு ரிலேட்டட் சர்வீஸ் ஃபேக்டர் மட்டும்பா மல்டிப்ளை ஆகும், மீதி எல்லாமே டிவைடில் தான் வரும். எந்த இதுக்கு மட்டும் சொல்ல எல்லாத்துக்கும் சொல்ல. மேபி கியர் டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும், வி பெல்ட் டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்லி லோட் ரிலேட்டட் மட்டும் மல்டிப்ளை ஆகும், மீதி எல்லாம் டிவைஸ் ஆகும். நான் வச்சுக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட்டட் கிலோ வாட் பவர் கிலோ வாட் கொடுத்துருப்பாங்க, அது பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் KS, தட் இஸ் KS ஃப்ரம் பேஜ் நம்பர் 7.53 டாட்டா புக் பேஜ் நம்பர் 7.52 அடுத்த பேஜுக்கு வந்துடும். 7.53 டாட்டா புக் இருந்தால் கையில் எடுத்து வச்சுக்கோம். திஸ் டினோட்டட் as KS ஓகேவா. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி லோடு, நீ என்ன லோடு கொடுத்துருக்கீங்க, நார்மல் லோடா, ஸ்டெடி லோடா, இன்டர்மீடியட் லோடா, அதுக்கேற்ற மாதிரி வாட் இஸ் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த டேபிள் தான் உங்களுக்கு டாட்டா புக்கில் இருக்கும் ஓகேவா. நார்மல் லோடுன்னு எடுத்திருக்கேன், ஸோ நார்மல் லோடுனா 1 தான். அடுத்து ஸ்டெடி லோடுன்னு கொடுத்துருக்கேன் 1.2. சப்போஸ் எனக்கு வந்து ஸ்டெடி லோடா நார்மல் லோடா எதுவுமே தெரியல, I have only centrifugal pump applications கொடுத்துருக்கேன், or rolling mill applications கொடுத்துருக்கேன் சிம்பிளா வந்து ஏதோ ஒரு மில்லிங் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு க்ரஷிங் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் எப்படி எடுக்கிறது. ஸோ இதுலேயே வந்து லோட் கிளாசிஃபிகேஷன் சொல்லி மெட்டீரியல் டேபிள் வரும். ஸ்டெடி லோடு நல்லா இருக்கும், ஸ்க்ரீன்ஸு, சென்ட்ரிஃபியூகல் பம்பு, ஃபேனு, இவாப்ரேட்டர், இதெல்லாம் வந்து ஸ்டெடி லோடு. இதே இன்டர்மீடியட் லோடுனா ஹெவி டியூட்டி ப்ளோயர், இதெல்லாமே இன்டர்மீடியட் லோடு.
ஷாக் லோடு பாருங்க, பம்பு, டியூபு, பால் மில்லு, ரோலிங் மில்லு, கிரஷிங் மிஸ், இது எல்லாமே ஷாக் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ எதுவுமே கொஸ்டினில் கொடுக்கல, எதுவுமே இன்னைக்கு மென்ஷன் பண்ணலன்னா கோ ஹெட் வித் நார்மல் லோட். இட்ஸ் அ நார்மல் லோட், டேக் இட் as 1. நார்மல் லோட் எடுத்து 1 எடுத்து போயிட்டே இருக்கு. ஸோ எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஐ எம் அஸ்யூமிங் திஸ் இஸ் நார்மல் லோட் டைப். ஸோ அதே மாதிரி டேட்டா டிடிஎஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு டேட்டா கொடுக்கல, அதனால சால்வ் பண்ணலாம் சொல்லக்கூடாது. யூ ஷுட் அஸ்யூம். ஃபர்ஸ்ட் இதில் சொன்ன மாதிரி தான், வெலாசிட்டி இஸ் நாட் கிவன்னா யூ ஷுட் அஸ்யூம் த வெலாசிட்டி இன் பிட்வீன் 17 to 22. அது மிடில் வந்து யூ ஷுட் அஸ்யூம் தி வெலாசிட்டி. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், விச் லோட் இஸ் நாட் கிவன்னா யூ ஷுட் அஸ்யூம் த லோட் இஸ் நத்திங் பட் நார்மல் லோட். ஸோ ஐ எம் டேக்கிங் எஸ் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் 1. அதோட மீனிங்னா ரேட்டட் டிசைனும் 2 1 தான் இருக்கு. பட் யூ கேன் டேக் இட் இஸ் ஸ்டெடி லோட் 1.2, அதுவும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸ்டெடி லோட் எடுத்து கூட யூ கேன் சால்வ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். So arc of contact factor, that is depends upon the arc of contact. You know that இது வந்து டாடா புக் பே நம்பர் 7.54. 54ல வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் இது வந்து 52, 53, 53ல கீழே லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் கீழே இதுதான் இருக்கும் டாடா புக். அது கீழே ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர், லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் 180 degree. See, arc of contact factor equal to 180 minus 180 minus d by d into 60. This is your equation. That equation is what is actually what is the diameter of the larger pulley? Small d is the diameter of the smaller pulley. C is the center distance between these two pulleys. This is a small pulley factor, small pulley diameter d, capital D on the larger pulley, and C be the center distance. Okay, suppose I will solve capital D small d base பண்ணி solve பண்ணிட்டேன். I'll get one value on the 90 or 20 or 180 or whatever it may be. அதிலிருந்து what is correction factor? This is from data pay number 7.54. அப்படியே லைனா வரும் 72, 73, 74, 76 up to 70 வரைக்கும் அப்படியே லைனா இருக்கும். ஓகேவா? So this is a KS1. Next one is small pulley factor, that is KD. This is a small pulley factor. Pay number 7.62. That of pay number 7.62 you will get this one. That is based on speed ratio d by d. Speed ratio based பண்ணி it having factor 1 to 1.14 வரைக்கும் vary ஆகும். ஓகேவா? This is a small pulley factor. So எல்லா ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். Then substitute over here, find it. எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், டிசைன் பவர் கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி ஈஸியா ஸ்டெப்ஸ் நான் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவேன், அது கடைசி சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்க என்ன இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, we are going to select the belt or we are select the belting செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் we have two type of belt. டாடா புக் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், we have two type of belt. ஒன்று டன்லாப் ஹை ஸ்பீட் பெல்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டன்லாப் ஃபோர்த் பெல்ட். ரெண்டுமே டன்லாப் கம்பெனி தான். ஒன்று ஹை ஸ்பீடு பெல்ட், இன்னொன்று ஃபோர்த் பெல்ட். டாடா புக் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேறு எந்த பெல்ட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ வி ஹேவ் தீஸ் டூ டைப் பெல்ட். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால், ஒன்று மீடியத்துக்கும் லைட்டுக்கும் இது யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெவி டியூட்டி அண்ட் மீடியம் ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பெல்ட்டிங் செலக்ட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 7.54. ஓகே, அந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்டுக்கு நேர கீழே load rating per width per 180 degree contact at 10 meter per second. ஓகேவா? ஸோ அதாவது வந்து லோட் ரேட்டிங் பெல்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம், ஒரு லோடு ரேட்டிங் பண்ண போகிறோம். ரேட்டிங்னா என்னன்னா எத்தனை கிலோ வாட் வந்து அந்த பெல்ட் வந்து தாங்கும். தட் இஸ் நத்திங் பட் ரேட்டிங். ஓகேவா? அது அந்த பெல்ட் மேலே பெல்ட் எவ்வளோக்கு தாங்கும், தட் இஸ் ரேட்டிங். ஆக்சுவலாக எந்த கண்டிஷன்ல 180 டிகிரி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது, ஓகேவா, then 10 meter per second ஸ்பீடில், then 1 mm விட்த்தில். ஓகேவா? 1 mm விட்த்து, 1 per play, ஒரு பிளே
ஒரு play 1 mm width 180 degree arc of contact then 10 meter per second speed இப்படி இருக்கும்போது belt வந்து you should select based on your application light duty heavy duty ன்னு பார்த்து அப்ளை பண்ண போறோம் light duty high speed எடுக்க போறோம் heavy duty quart எடுக்க போறோம் ஓகேவா ஸோ high speedக்கு belt rating is 0.023 kilowatt then fourth belt எடுக்குன்னா 0.028 kilowatt ஓகேங்களா these two wording அது அப்படியே எழுத போறோம் பார்த்து வேற எதுவும் கிடையாது ஓகேவா ஸோ selection of belt ன்னு போட்டு as per we are from table அந்த பேஜ் நம்பர் எழுதுறீங்க 7.5 for 180 degree arc of contact 10 meter per second belt speed and per mm width and per plane playக்கு what is the value அந்த அப்படியே பார்த்து எழுதுறோம் 0.002 எடுக்கிறீங்களா இல்லாட்டி இதை எடுக்கிறீங்களா எது எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி we can select ஓகேவா ஸோ this one இந்த வேர்டிங்ஸ் அப்படியே எழுதுறோம் this is selection of belting அடுத்து என்ன பண்ணுறோம்னா நீ செலக்ட் பண்ணிட்டேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெலோசிட்டி வந்து 10 கிடையாது அதே மாதிரி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் 180 கிடையாது அதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி லோட் கரெக்ஷன் லோட் ரேட்டிங் கரெக்ஷன் பண்ண போகிறோம் இந்த ரேட்டிங் ஏன்னா இங்கே எவ்வளோ பவர் அவங்க கொடுத்துருக்க பவர் வராது ஏன்னா இங்கே வெலோசிட்டி வேறு இருக்குது ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வேறு இருக்குது ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் லோட் ரேட்டிங் கரெக்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம் 10 மீட்டர் பர் செகண்டுக்கு இவ்வளோன்னு எனக்கு தெரியும் அப்போ எனக்கு வந்து v மீட்டர் பர் செகண்ட் வெலோசிட்டி வச்சுருக்கேன் how you can find load rating இருக்கும் 10 டிவைட் பை 10 இன்டு v அப்படி தானே பண்ணோம் 10க்கு எனக்கு தெரியும் ஸோ எனக்கு ஒரு 15 வந்துருச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க அது டிவைட் பை 10 போடுவீங்க இன்டு 15 போடுவீங்க சொல்லலாம் சரி அதுவும் உங்களுக்கு வந்து டேட்டாவில் அப்படியே ஈக்குவேஷன் கொடுத்துருக்கீங்க பாருங்க load rating v equal to load rating for 10 meter per second that is 0.023 this is your this one is your 10 meter per second into v by 10 v is your velocity maybe 17 இருக்கலாம் 20 உங்களுக்கு என்ன velocity அந்த velocity ஓகேவா this is your load rating correction ஓகேவா அது கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா width of the belt கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஸோ width of the belt வந்து ஈக்குவேஷன் மாதிரிலாம் கிடையாது இதே ரேட்டிங் ஈக்குவேஷன் லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன் ஓகேவா தட் இஸ் பை நம்ம 7.5 இதுதான் எனக்கு தெரியும் இதில் வந்து number of plies of belt எழுதியிருக்கேன் is equal to corrected load by load rating per mm per play at belt speed கொடுத்துருக்கேன் ஓகேவா இந்த ஈக்குவேஷன் வந்து டாட்டாவை சால்வ் இதுல இருந்து இந்த mm இருக்கு பார்த்தீங்களா இந்த mm is nothing but your width ஓகேவா ஸோ எப்படி மாற்றி எழுதுறான் corrected load divide by number of plies into load rating ஓகேவா ஸோ width is nothing but design power that is corrected load divided by load rating இது வந்து number of plies இந்த பக்கம் வந்துடும் இந்த mm மட்டும்தான் விடுத்து mm அந்த பக்கம் design power by load rating into number of plies this is a width of the belt கண்டுபிடிச்சிட்டோம் பட் என்ன பண்றோம் இந்த width of the belt ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம் ஓகேவா this is standardize the width of the belt from page number 7.52 னா first page standard width இருக்கு ஸ்டாண்டர்ட் width இருக்கு ஓகேவா ஸ்டாண்டர்ட் width இருக்கு இதுல இருந்து we can take இதுல வந்து இந்த ஸ்டார் வந்து ஹை ஸ்பீடு மட்டும் ஹை ஸ்பீடு 40 இந்த டபுள் ஸ்டார் இருக்கு வந்து ஒன்லி ஹை ஸ்பீடு பெல்ட் மட்டும்தான் ட்ரிபிள் ஸ்டார் இருக்கு வந்து ஒன்லி ஃபோர்த் பெல்ட் மட்டும்தான் சப்போஸ் ஜென்ரலி நீ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஐ கன்சிடர்ஸ் ஃபோர் பிளே கன்சிடர் பண்றேன் நான் அசியூம் பண்றேன் எல்லாமே என்னோட அசம்ஷன் தான் ஐ எம் அசியூம் இட் இஸ் ஃபோர் பிளேல 76 ஃபோர் பிளேல சப்போஸ் நான் வந்து ஃபோர்த் பெல்ட் இருக்குன்னா ஐ கேன் டேக் 140 சப்போஸ் நான் ஃபோர்த் பெல்ட் எடுத்துட்டேன் சப்போஸ் நான் வந்து ஃபோர்த் பெல்ட் இருந்தால் ஐ கான்ட் ஏபிள் டு டேக் 200 ஏன்னா இது இஸ் ஹை ஸ்பீட் பெல்ட் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் ஸ்டாண்டர்டைஸ் இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் 25 32 சப்போஸ் உங்களுக்கு 30 வந்துருச்சு ஒரு 29.9 வந்துருச்சு ஹவு யூ கேன் ஸ்டாண்டர்டைஸ் 29.9க்கு பதிலாக அடுத்த என்ன இருக்கு 32 யூ ஷுட் டேக் இஸ் 32 திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்டைசேஷன் த நெக்ஸ்ட் width of the belt கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் as usual நம்ம பண்ண மாதிரி புள்ளி width இது வரைக்கும் பெல்ட் டிசைனப்பா இதுக்கப்புறம் நம்ம புள்ளி டிசைன் படிச்சு ஓகேவா பெல்ட் width கண்டுபிடிச்சிட்டோம் இதுல இருந்து புள்ளி width எப்படி கண்டுபிடிப்பீங்க பே நம்பர் 7.55 54 லாஸ்ட் நல்லா அதுதான் 54ல புள்ளி width
பெல்ட் விட்டு 145 இருக்கும்போது புள்ளி விட்டு எவ்வளோ அதோட சேர்த்து 13 ஆட் ஆகும், அதர்வைஸ் 25. இந்த மாதிரி இது வில் வேரி. ஓகேவா, தட் இஸ் புள்ளி விட்டு. அப்புறம் புள்ளி டிசைனில் அடுத்த ஸ்டெப் என்ன, இது புள்ளி விட்டு மட்டும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து ஆர்ம் டிசைன். இது வேணா நீ சால்வ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இது வந்து கம்பல்சரி கிடையாது, பட் இதுவும் அதில் இருக்கணும். ஆக்சுவலாக யூ ஷுட் மென்ஷன் சம்திங், ஆர்ம் எப்படி இருக்குன்னு எல்லாமே. ஓகேவா, ஆர்ம் டிசைன் எப்படி இருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் பெல்ட் லென்த். பெல்ட் லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வி ஹேவ் 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர் 7.5 அப்படியே ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், பட் வி ஆல்ரெடி நோ திஸ். Okay, we already know about this. Page number 7.53 open belt. Open belt na enna equation? L equal to 2c plus pi by d. In this equation already we know. Then cross belt na eppadi irukum? Middle plus varum. Idu illama twisted belt na eppadi irukum? This is a twisted belt. Here d na capital D vandu dia, small d vandu vera, c vandu center distance. Okay va? So idu apdiye unga page number data book la apdiye answer. Okay, sorry. Okay, so page number 7.53 na second page. Belt length. Open belt na L equal to 2c plus pi by 2 into d plus d. Use பண்ணிக்கோங்க. Cross belt na என்ன இருக்கும்? Open belt na என்ன இருக்கும்? Cross belt na என்ன இருக்கும்? அதே மாதிரி quarter belt na என்ன இருக்கும்? We can take this equation and you can find the length of the belt. Okay, so length of the belt. So இதோட வந்து ஆக்சுவலா டிசைன் ப்ரொசீஜர் முடிஞ்சு. பட் இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்னா, ஓகேவா, T1 T2 அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, T1 மைனஸ் T2 இன்டு V, அது வந்து கேட்டா மட்டும் சால்வ் பண்ணும். வாட் இஸ் த டென்ஷன், வாட் இஸ் த ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, அந்த டைம்ல வந்து we can use that 2-3 equations. ஓகேவா, T1 by T2 அதனால equation ஆக்சுவலா we know that 2 equations. That is tension in tight side, that is T1 by T2 equal to e power mu theta, the equation. Then we know that power equal to T1 minus T2 into B. The end equation use பண்ணி find the value of T1 and T2. Here T1 be the maximum tension, T2 be the minimum tension. So T1 is nothing but T max. T max is the maximum load. Okay, therefore stress is equal to maximum load, that is T1 by area. Area is nothing but width into thickness. Width of the belt now already கண்டுபிடிச்சிட்டோம், thickness already கண்டுபிடிச்சிட்டோம், width into thickness. So we can find all your stress, how much stress is acting on this. ஓகேவா, ஸோ ஸோ இதில் வந்து இதை எப்படி ஸ்டெப்பெல்லாம் நான் வச்சுக்கிறது, ஈஸியாக நான் வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த வழி, லோட் ரேட்டிங் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கோர் வித் ஆஃப் த பெல்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆக்சுவலி. ஓகேவா, வித் ஆஃப் த பெல்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை? டிசைன் பவர் தேவை, லோட் ரேட்டிங் தேவை, நம்பர் ஆஃப் பிளைஸ் தேவை. வித் ஆஃப் த பெல்ட், ஓகேவா. ஸோ அதில் டிசைன் பவர் தேவை, தட் இஸ் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிசைன் பவர் ஈக்குவல் டு ரேட்டட் பவர் இன்டு கேஎஸ் பை கேடி. ஸோ கேஎஸ் ஒரு ஸ்டெப்பு, கேடி ஒரு ஸ்டெப்பு, அந்த 3 தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். டிசைன் பவர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக என்ன இருக்கணும்? லோட் ரேட்டிங் தேவை. லோட் ரேட்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். லோட் ரேட்டிங் வந்து உன்னோட வெலோசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீ மாற்றிடலாம். ஸோ வித் ஆஃப் தி பெல்ட் கண்டுபிடிச்சிட்டோம். வித் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் புள்ளி விட்டு கண்டுபிடிக்கிறேன், லென்த் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் ஸ்டெப், இது இல்லையா? ஸோ கண்டுனா 3 ஸ்டெப் தான். வித் ஆஃப் த பெல்ட்டு, வித் ஆஃப் த புள்ளி, தட் இஸ் பெல்ட்டில் வித் ஆஃப் த பெல்ட் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம், புள்ளி டிசைன் பண்ண போகிறோம், லென்த் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன், ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போட்டால் புரிஞ்சிடும். எல்லாமே டாடா புக் பார்த்து தான் எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வில் கெட் ஐடியா ஹவு